ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நடந்து முடிந்த எஸ்ஆர்பி தேர்வுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கடுத்து டிஆர்பி அதனுடைய ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்வியூ வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்டு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கல்வி தகுதிக்கான அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதற்கான நகல். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கான ஜெராக்ஸு ஒரு 2 செட்டு கேட்பாங்க. நீங்கள் 4 செட்டு ஜெராக்ஸு இல்லை 3 செட்டு ஜெராக்ஸை வந்து போட்டு போங்க. எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரு 3 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கொண்டு போங்க. இதில் ஃபஸ்ட்டு புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒன்று 4 எடுத்துக்குங்க. ஸோ ஃபோட்டோ கேட்டாங்கன்னா ஃபோட்டோ கொடுங்க. ஸோ அதனால் ஃபோட்டோ வந்து ஒரு 4 ஃபோட்டோ. அடுத்து 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அது ஒரு 3 காப்பி ஜெராக்ஸ் பண்ணிக்கங்க. +2 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ஒரு 3 காப்பீஸ். அதுக்கப்புறம் டிகிரி பட்டப்படிப்பு சான்றிதழ் அது ஒரு 3 காப்பீஸ். அடுத்தது கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ், இதுதான் முக்கியமானது. ஸோ நமக்கு வந்து இந்த ஜாபுக்கு போனோம் அப்படின்னா பட்டப்படிப்பு டிகிரி ப்ளஸ் டிசிஎம் இருக்கணும், டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ். ஸோ அது ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஸோ ஒரு வேளை வந்து டிசிஎம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அந்தந்த இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு பிரின்ஸ்பால்கிட்ட வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி நீங்கள் இன்டர்வியூவில் வந்து சப்மிட் பண்ணலாம், எடுத்துப்பாங்க. ஸோ பயப்பட வேணாம். முடித்தவங்க அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கையில் இருக்கும், அது 3 செட்டு ஜெராக்ஸ் போட்டுங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸ் எடுத்துங்க, ஒரிஜினலும் எடுத்துக்கங்க. ஸோ பிஎஸ்டிஎம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் பட்டப்படிப்பு வரை, அதாவது 1ஆவதுலேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரையும் 1 to 12th அதுவும் தமிழ் மீடியம் இருக்கணும். 12th முடிச்சும் டிகிரியும் தமிழ் மீடியம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது மறக்காமல் எடுத்துகிட்டு போனோம். இது ஒரு 3 காப்பீஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஸோ சப்போஸ் வந்து டிசேபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா அதான் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அவங்க ஒரு 3 சர்டிஃபிகேட் எடுத்துங்க. அடுத்தது விதவை சான்றிதழ். ஸோ இது வந்து பொருத்தமுடையவர்களுக்கு மட்டும் போட்டிருப்போம். ஸோ யாரெல்லாம் அவங்க எலிஜிபிளோ அவங்க வந்து விதவை சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு 3 சர்டிஃபிகேட், அந்த எக்ஸ் சர்வீஸ் ஆர்மி சர்டிஃபிகேட் இருந்தால் அது ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு டீட்டெயில். ஸோ நம்ம எஜுகேஷன் குறித்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுங்க, ஆர்டராக எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்தது 2வது நேர்முக தேர்வு நடைபெறும் இடத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக செல்ல வேண்டும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் இது. வெளியூர் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா 1 டே முன்னாடியே வந்து நீங்கள் அந்த ஒரு வேளை இப்போ எஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இன்டர்வியூ நடக்குது. ஸோ வெளி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்களாம் 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்டே பண்ணி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஸோ உங்களுக்கான கால் லெட்டர் வந்து இமெயிலையோ இல்லாட்டி உங்களோட லாகின் ஐடியிலோ நீங்கள் வந்து லாகின் பண்ணி எடுத்துக்கங்க. அதுவும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது நேர்முக தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள். ஸோ என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ இதுதான் கேட்பாங்கன்றது நிச்சயம் இல்லை, ஆனால் இதிலிருந்து கேட்குறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கூட்டுறவு பற்றி நன்கு அறிந்து கொள்ளுங்கள். ஸோ கூட்டுறவு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், டிசிஎம் படிச்சிருப்போம். ஸோ அதில் இருக்கிற இந்த கூட்டுறவு இயக்க வரலாறு, கூட்டுறவு சட்டம் விதிகள், மேலாண்மை தணிக்கை, கடன் சார்பற்ற கடன் சங்கங்கள், கூட்டுறவு கணக்கியல், கூட்டுறவு வங்கியல். ஸோ இதெல்லாம் வந்து 1 டைம் அப்படியே பார்த்துங்க, ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஸோ இதிலேருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். அடுத்தது பேக்ஸு, டிசிசிபி, டிஎன்எஸ்சி பேங்க் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சி பேங்க்குக்கு தான் நம்ம அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கோம் இன்டர்வியூக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுங்க, இந்த டிஎன்எஸ்சி பேங்க்கோட அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கங்க, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஸோ உறுப்பினர்கள் பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஸோ டிஎன்எஸ்சி பேங்க் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அது தொடர்பாக கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசிசிபி பேங்க்கு
டேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு வந்து கூட்டுறவுத்துறை தான். ஓகேங்களா? கூட்டுறவுத்துறை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெயர் தெரிஞ்சுங்க கரண்ட்டாக. கூட்டுறவுத்துறை செயலாளர் யாருன்னு தெரிஞ்சு வச்சிங்க. கூட்டுறவுத்துறை பதிவாளர் பெயர் வந்து தெரிஞ்சு வச்சிங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேள்வி எல்லாருக்கும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த கேள்வியை வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது 4வது மத்திய அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெயர். ஸோ மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் யார் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ அவர் கீழே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது நபார்டு தொடர்பான கேள்விகள். ஸோ நபார்டு பற்றி நீங்கள் படித்து வச்சிங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் நபார்டை பற்றி தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கடுத்து வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான கேள்விகள், ஆர்பிஐ பற்றியும் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்து தான் திரும்ப படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கங்க. அடுத்தது தமிழக அமைச்சரவை தொடர்பான கேள்விகள். ஸோ நம்மளுடைய டிஎன் கவர்மெண்ட்டு. ஸோ ஓவராலாக தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ எல்லா துறையோட அமைச்சர் பேரும் தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது 8வது கேள்வி, தமிழ்நாட்டின் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை. ஸோ தமிழ்நாடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, மாவட்டங்கள் அடுத்தது மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது, பேரூராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது, நகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் இருக்குது, கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சிங்க. சப்போஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பொது அறிவு சம்மந்தமான கேள்விகள். ஸோ பொது அறிவு வந்து அது ஒரு கடல் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொது அறிவில் வந்து இதை தான் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்டர்வியூ பேனலில் அந்த டைமில் அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ ஜென்ரல் நாலேஜ் அதை பற்றி கேட்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கேட்பாங்க, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொது அறிவு சம்மந்தமான கேள்விகளை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்த்துங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஜேர்னல்ஸு, மேக்சின்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் உள்ள இந்த திட்டங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நான் முதல்வன், உங்களுடன் ஸ்டாலின், ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டடான கொஷின்ஸ் ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நமக்கு எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு திட்டங்களை பற்றி வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது 11th பார்த்திங்கன்னா பேங்கிங் சர்வீசஸ், அப்புறம் கூட்டுறவு வங்கி சேவைகள், இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ரீசெண்டாக பேங்கிங்கில் என்னென்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கான ஒரு அலர்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும் மனசில். ஸோ அதனால் இன்டர்வியூ வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து காசு வாங்கி தான் போடுறாங்க அப்படின்றீங்க. காசு வாங்குறாங்களோ இல்லையா, அதுக்கு நமக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து போல்டாக இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். மெயின் விஷயம் வந்து பயப்படாதீங்க. பயந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே வந்து சுத்தமாக ஞாபகம் வராது. போல்டாக பேசுங்க. தப்பானா கூட பரவாயில்ல. ஓகேங்களா? அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் தப்பாக பதில் சொன்னாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். அமைதியாக உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மதிப்பெண்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எஸ்ஆர்பியில் வராதவங்க கண்டிப்பாக டிஆர்பியில் நீங்கள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாமல் இது பண்ணுங்கள். ஸோ அதனால் பணம் தான் கொடுத்து போகிறாங்கன்ற அந்த கான்செப்டை நீங்கள் வந்து மைண்ட்லேருந்து எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்டர்வியூவில் நல்லா வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஜாப் வந்து வாங்குங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.